வெல்கம் டு சாய் சிவன் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லைனிங் பிளவுஸ் ஸ்டிச் பண்றதாங்க நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே ஒரு லைனிங் பிளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். அதை என்னால ஸ்டிச் பண்றது வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால இன்னைக்கு வேற பிளவுஸ்ல நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பேக் பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு நெக் அடிச்சுக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு குண்டூசி குத்திக்கோங்க. இந்த துணி பாத்தீங்கன்னா ரொம்ப நழுவிட்டு போகும், அதனால நான் குண்டூசி குத்திருக்கேன். இந்த நெக்ல இருந்து நம்ம அடிச்சுக்கலாம். எங்கேயுமே சுருக்கு வராம நல்லா இழுத்து பிடிச்சு அடிச்சுக்கோங்க. நம்ம லைனிங் எப்பவுமே ரொம்ப ஓரத்துல ஜாயின் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் நம்ம ஸ்டிச் போடணும். இதெல்லாம் நல்லா கையில தேய்ச்சி விட்டு இழுத்து நம்ம தையல் போட்டுக்கலாம். சுருக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம இந்த கழுத்து பீஸை கட் பண்ணிக்கலாம். கழுத்துல இருக்க இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி போறோம். நான் கழுத்துக்கு துணி கொடுத்தாங்க அடிக்க போறேன். இப்போ இதைய நம்ம கரெக்டா நேரா வச்சுக்கலாங்க. நம்ம கரெக்டா இதை நேரா 2 பீஸையும் ஒன்னா வச்சுட்டு லைனிங் எல்லாம் ஒன்னா வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி வந்துருவாங்க. இப்போ பாருங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீஸ் எல்லாம் நம்ம 2 பீஸையும் ஒன்னா வச்சுட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற எக்ஸ்ட்ராவையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கீழே மடிச்சு அடிச்சுக்கலாம்.
ஒரு மடிப்பு அடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி அக்காத்து வெட்டி வச்சிருக்கிற 2 சைடும் அதே அளவு வச்சு நீங்க வந்து இதை மடிச்சுக்கலாம். மடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டாட் பிடிச்சிக்கலாங்க. இந்த ஷோல்டரை வந்து நம்ம சென்டரா பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சி நம்ம டாட் போட்டுக்கலாம். நம்ம டாட் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நம்ம வந்து பெட்டி தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கோங்க. அதாங்க நம்மளுக்கு பேக் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் அடிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துருக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ்ல நம்ம வந்து லைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் முன்ன பின்ன தெரியறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க முன்ன பின்ன தெரியறதுக்காக வந்து நீங்க கட்டிங் போடும்போது ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 2 சைடு ஒரே மாதிரி இருக்கும் சில பிளவுஸ்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி லைனிங் வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நம்ம திருப்பும் போதெல்லாம் வந்து ஊசி நல்லா இப்படி உள்ள இறக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி திருப்பி அடிக்கணுங்க. எந்த கார்னர் நம்ம திருப்பும் போது ஊசி இறக்கி நிறுத்திட்டு தான் நம்ம திருப்பணும். பாருங்க நம்ம வந்து ஃபுல்லா லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். என் பையன் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி சவுண்ட் வந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா எக்ஸ்ட்ரா பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கப் ஷேப் அடிச்சிடலாம். நான் இந்த வி ஷேப் விட்டுருக்கு பாருங்க, அதுக்கு நேரம் நான் பிடிச்சிக்கிறேன். நீங்க புதுசா தைக்கிறவங்களா இருந்தா இந்த இதுக்கு வந்து மார்க் பண்ணி அடிச்சுக்கோங்க. நம்ம தைச்சிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு கரெக்டா வந்துடும். நீங்க புதுசா அடிக்கிறவங்களா மார்க் பண்ணி அடிச்சுக்கோங்க. சென்டர் டாட் பிடிச்சிட்டுங்க. இந்த சைடில் பிடிக்கும்போது இது இப்படி மடித்து மேல் பீஸை வந்து கழுத்து பீஸை ஒரு 1/4 இன்ச்சு விட்டுறணும். விட்டுட்டு நம்ம வைக்கணும்.
இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 தையல் போட்டுக்கோங்க. முடிச்சாச்சுங்க கப் ஷேப். இப்போ வந்து நம்ம இன்னொரு பீஸ் அடிச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த லைனிங்கை கரெக்டாக சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுக்கலாம். பாருங்க நம்ம லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை வந்து வெட்டிக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டியாச்சுங்க. இதில் நம்ம வந்து அதே மாதிரி கப் ஷேப் பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 1.5 இன்ச் வெட்டு பிடிக்கிறேங்க. இந்த பீஸை வந்து நான் இந்த மாதிரி மடிச்சு பிடிச்சிருவேங்க. பாருங்க நம்ம இதுக்கும் கப் ஷேப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் லைனிங்ல வந்து 2 பீஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. மெயின் பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதைய எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைனிங் பீஸ் பக்கம் 2 பீஸையும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம மெயின் பீஸை வந்து மெயின் பீஸ் இருக்கிற இடத்துல அதே மாதிரி 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி வச்சு பிடிச்சிக்கணும். இந்த பீஸை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி 3 எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிடிச்சி நம்ம 1/2 இன்ச் தள்ளி அடிச்சுக்கணும். இது அடிக்கும்போது கரெக்டாக நீங்கள் எல்லா பீஸையும் ஒரே மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து அடிச்சுட்டு இந்த பீஸ் இப்படி எடுத்து விட்டு கையில் வந்து இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த முன்னாடி இருக்கிற பீஸையும் இப்படி எடுத்து விட்டுட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி இழுத்து இந்த கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு நம்ம இந்த இடத்துல எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம்.
அதே மாதிரி அதுக்கு கீழே தள்ளி ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். நான் பட்டி எப்படி மடிச்சு அடிப்பேன்னா இந்த மாதிரி அளவு பிளவுஸ் இருக்குல்லங்க, அளவு பிளவுஸ் வச்சு நான் இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்குவேன். அப்புறம் நம்ம அடிச்சு வச்சிருக்க பேக் பீஸை வச்சு நான் இங்க மார்க் பண்ணிக்குவேங்க. இந்த சைட்ல பேக் பீஸை வச்சு மார்க் பண்ணிக்குவேன். 2 சைடு மார்க் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே மடிச்சிருவேங்க. இப்போ இந்த சைடுல இருக்கிற எக்ஸ்ட்ராவை நம்ம கட் பண்ணிக்கணும். 2 சைடு இருக்கிற எக்ஸ்ட்ராவை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸுக்கும் நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாங்க. லைனிங் எடுத்து வச்சிருக்கேன். மெயின் பீஸ் இது பாத்தீங்கன்னா இந்த சைடு மெயின் பீஸ் மேல வரணும், மேல வரும். லைனிங் பீஸ் பாத்தீங்கன்னா கீழே வரும். அதே மாதிரி 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி வச்சுட்டு நம்ம எல்லா 4 பீஸையும் ஒரே லெவல்ல வச்சுட்டு நம்ம அடிச்சுக்கலாங்க. இந்த அடிக்கும்போது கரெக்டா 4 பீஸ் ஒரே லெவல்ல வச்சு பார்த்து மெதுவா அடிச்சுக்கோங்க. இந்த பீஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பீஸை வச்சுதான் நான் அலோவ் பண்ணுவேங்க. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பீஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி மடிச்சு வச்சிடலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற முன்னாடி பின்னாடி இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல உள்ள நம்ம ஸ்டிச்சஸ் பிசுறெல்லாம் தெரியாது. அதனால நம்ம இந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்றோம். அதே மாதிரி இதையும் நம்ம அடிச்சு விட்டு அடிக்கிறது காரணம் இதுதாங்க. இந்த இடத்துலயும் நம்மளுக்கு பிசுறு தெரியாது. அதுக்காக தான் நம்ம அடிச்சு விட்டு அடிக்கிறது. இது இப்படி பாத்தீங்கன்னா உள்ள போயிடும் அந்த பிசுறு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம டபுள் பெட்டி சிங்கிள் பெட்டி இதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இது டபுள் பெட்டி அடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி லைனிங் கொடுத்து இந்த மெயின் பீஸ்ல அடிச்சுக்கணும். ஒரு தையல் போட்டு நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிட்டு
இது வந்து அப்படியே ஒரு மடிச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரைட் சைடு வந்து இதை ஜாயின் பண்றோம். அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது இப்படி திருப்பிட்டு இந்த கீழே வந்து இந்த ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் நம்ம இது எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம வந்து வி ஷேப்ல அடிச்சுக்கலாங்க. ஒரு சிலர் வந்து மேல இருந்து வருவாங்க, எனக்கு கீழே இருந்து போய் அடிச்சு பழக்கமாயிடுச்சுங்க. வி ஷேப் அடிக்கும் போது நம்ம இந்த ஸ்டார்டிங்லயும் எட்ஜ்லயும் நம்ம வந்து கெட்டி தையல் போட்டுக்கணும். வி அடிச்சாச்சுங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, வி பீஸ் வந்து இந்த பட்டிக்குள்ளேயே நம்ம 3 இதையும் பிடிச்சிடணும். 3 வி பிடிச்சிடணும். இந்த எண்டில் ஒரு வி, இந்த சென்டர்ல ஒரு வி, இந்த பட்டியோட எண்டில் ஒரு வி பிடிச்சிட்டு இந்த டாட் இருக்குல்லங்க, அந்த டாட்டுக்கு நேராக ஒரு வி பிடிச்சிடணும். இங்க வந்து கழுத்து பீஸ் ஜாயின் பண்ற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊக்குப்பெட்டி அடிக்கிறதும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதும் ரெக்கார்ட் ஆகலைங்க. அதுக்காக ரொம்ப சாரி. நம்ம வந்து இப்போ ஊக்குப்பெட்டி அடிச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம். 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கழுத்து பீஸ் அடிச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குதுங்களே, இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் கீழே இருந்து என்னமோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறீங்க. டீனும் கீழே இருங்க தங்கம். இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் பீஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து 2ஆ மடிச்சு அடிச்சுக்கணும். எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து 2ஆ மடிச்சு அடிச்சுக்கணும்.
பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சது இது வந்து ஒரே மாதிரி வந்து நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் பண்ணி வச்சோடைய அளவுக்கு இந்த ஊக்கு பெட்டி இருக்கிற இடத்துக்கு நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாங்க. எல்லா பீஸும் கரெக்டா தான் வரும். ஏதாவது ஒரு சில பீஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் இழுத்து அடிச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நம்ம அடிச்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணும்போது பிளவுஸ் வந்து இழுக்க கூடாதுங்க. இந்த கழுத்து பீஸ் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டா இழுத்து கொடுத்து அடிச்சுக்கலாம். கீழே இருக்கிற மெயின் பீஸ் வந்து இழுக்க கூடாது. இந்த கழுத்து பீஸ் மட்டும் லைட்டா நம்ம இழுத்து கொடுத்து அடிச்சுக்கலாம். நம்ம லைட்டா இழுத்து கொடுக்கும்போது கழுத்து வந்து கீழே இறங்கி வராம நல்லா கிச்சுன்னு உட்காரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம வெட்டிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அப்படியே திருப்பி நம்ம எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இங்கே முன்னாடி விட்டுருக்கிறது இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கடைசியிலையும் நம்ம மடிச்சு விட்டு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம எம்மிங் பண்றதா இருந்தால் இந்த எஜ்ஜு தையல் போட்டதோட அப்படியே விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மடிச்சு வச்சு இந்த பக்கம் எம்மிங் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இப்போ எம்மிங் பண்ணலைங்க, அப்படியே மடிச்சு நான் அடிக்க போறேன். அதனால இப்படி மடிச்சுட்டு இந்த எஜ்ஜில் நம்ம வந்து இப்போ தையல் போட போறோம். சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக பிடிச்சி நம்ம வந்து தையல் போட்டுக்கணும்.
பாருங்க நம்ம இந்த எட்ஜில் வந்து அடிச்சாச்சு. பாருங்க நம்ம 1/4 இன்ச் விட்டுருந்தோம்ல, அந்த 1/4 இன்ச் நம்மளுக்கு கழுத்து பீஸ் போயிடுச்சு. இந்த வி பீஸ் வந்து கார்னருக்கு வந்துருச்சு பாத்தீங்களா. அப்படியே பின்னாடி திருப்பி நம்ம இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கை பீஸ் இன்னும் ரெடி பண்ணல, கை பீஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து லைனிங் எடுத்து வச்சிருக்கீங்க. இது வந்து கை பீஸு. இப்போ வந்து நம்ம கை பீஸை ஃபர்ஸ்ட் விரிச்சுக்கலாம். இதுதான் முன்னாடி பின்னாடி கரெக்டாக பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங்கை அது மேலே வச்சுருக்கோம். இப்போ மெயின் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு லைனிங்க்கு வந்து பத்தலை, அதனால நான் வந்து ஒரு சைடு கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இந்த இடத்துல வெட்டி இருக்கு, அதை வந்து நம்ம நேராக கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒட்டி கொடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு கைக்கு வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் ஜாயின் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஜாயின் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங் வச்சு அடிச்சுக்கலாம். இந்த லைனிங் அப்படியே திருப்பி விட்டு நம்ம இதில் ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே லைனிங்கை உள்ளே திருப்பிட்டு நம்ம அப்படியே எட்ஜில் அடிச்சுக்கலாம். இப்படி நம்ம அடிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக அது திருப்பி கொடுக்கும், நம்மளுக்கு அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு தையல் போட்டிருக்கீங்க. நம்ம நார்மல் இந்த பக்கத்துல ஒரு தையல் போடுவோம். இதுக்கு வந்து நான் பார்டர் அட்டாச் பண்ணணும். இதுல இருக்கிற பார்டர் வந்து நான் பிரிச்சு வச்சிருக்கேன், அதனால நான் வந்து இதுக்கு பார்டர் அட்டாச் பண்ணணும்.
அதனால நான் ஒரு தையலோட நிறுத்திக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம இதையே நல்லா தேய்ச்சி விட்டு சென்டரா வச்சு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதையே இப்படி ரெண்டா மடிச்சுக்கலாம். கை வந்து நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். நல்லா சென்டரா வச்சு நல்லா ஒரே லெவல்ல வச்சு மடிச்சு விட்டு இந்த மாதிரி ஒரே லெவல்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அளவு பிளவுஸ் வச்சு கை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த அளவு பிளவுஸுங்க கை இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபினிஷிங், இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட்டுக்காக விடுறது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி வச்சுங்க. நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து கை கட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்ல வந்து நம்ம அக்காத்து விட்டுக்கலாங்க. இதை வந்து இதே மாதிரி விரிச்சு விட்டுருங்க. அதே மாதிரி இந்த கையும் விரிச்சு இந்த அக்காத்து வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இங்க வந்து உள்கை வெட்டணும்ல, அதை வெட்டிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம உள்கை வெட்டிட்டோம். இப்போ வந்து இது மேல வந்து நம்ம லைனிங்கும் மெயின் பீஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு கையிலையும் மெயின் பீஸும் லைனிங்கும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் தாங்க, இது கூட நான் ஜாயின் பண்ணணும். இதை வந்து ரெண்டு சரிசமம் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கைக்கு நம்ம வச்சுக்கலாம். சென்டரா இருந்து வச்சுக்கோங்க. வந்து இந்த பார்டர் வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 கையிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க 2 கையிலையும் நம்ம வந்து பார்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் பீஸ்ல வந்து இது ஜாயின் போட்டுக்கலாம். கை வச்சுக்கலாம். பாருங்க நான் மெயின் பீஸ் எடுத்துட்டேன் பிளவுஸ். இப்போ இந்த பின்னாடி வந்து 2 ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. அளவு பிளவுஸ் வச்சு நம்ம வந்து இப்போ கீழே இடுப்பு வந்து ஜாயின் பண்றதுக்காக மார்க் பண்றோம். அளவு பிளவுஸ்லயும் இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. 2 தையலையும் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்க நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சு நல்லா இழுத்து பிடிச்சு இங்க வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். எந்த இடத்துல தையல் வருதோ அங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு விரல் வச்சு அமர்த்தி பிடிச்சிட்டு அது இந்த பக்கம் நல்லா இழுத்து பிடிச்சி இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதாங்க நம்ம இடுப்புக்கு ஜாயின் பண்றதுக்காக மார்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த முன் பீஸை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த வி பீஸையும் ஒரே அளவுக்கு வச்சுட்டு அப்ப இந்த மார்க்கையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே போல இந்த பக்க பீஸையும் இந்த பட்டி பீஸ் சைடு எடுத்து ஊக்குப்பட்டி இருக்கிற சைஸ் ஊக்கு இருக்கிற இடத்த வச்சு நம்ம இந்த சைடு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவேங்க நானு. மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து நான் கை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இந்த நம்ம சென்டர் அக்காத்து வெட்டிருக்கோம்ல அந்த அக்காத்தும் இந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம்ல அதுவும் நேரா வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி கை வச்சு பிடிச்சிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம கரெக்டா வச்சு ரொம்ப இழுக்கவும் கூடாது, ரொம்ப லூஸும் கொடுக்கக்கூடாது. கரெக்டா எந்த அளவுக்கு வருதுன்னு வச்சு பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். சவுண்ட் கம்மி பண்ணு பாப்பா. நம்ம தைக்கும் போதும் நம்ம கையில் இருக்கிற அக்காத்தும் ஷோல்டர்ல ஜாயின் பண்ணிருக்க அந்த தையலும் ஒரே லெவல்ல கரெக்டா வந்தது அப்படின்னா நம்ம கை வந்து நம்ம வச்சு தைச்சது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். முன்ன பின்ன வந்ததுன்னா நம்ம வந்து கரெக்டா தைச்சிலேன்னு அர்த்தங்க. நீங்க முன்ன பின்ன வந்ததுன்னா நீங்க பிரிச்சு கூட கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா 2ம் ஒரே லெவல்ல வரணும். நம்ம ஒரு தையல் போட்டோங்க. பாருங்க இந்த ஷோல்டர் அக்காத்தும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எனக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரணும். அப்பதான் வந்து நம்ம கை ஜாயின் பண்ணது கரெக்டான அர்த்தம். இந்த பக்கம் வந்தாலும் தப்பு, இந்த பக்கம் வந்தாலும் தப்பு. அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க பிரிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஒரே பொசிஷன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது கீழே மேல எல்லாம் துணி எங்காவது நின்றுருக்கா சுருக்கடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க நல்லா எடுத்து விட்டு தையல் போட்டுக்கணும். இதுக்கு வந்து நம்ம 2 தையல் போட்டாச்சுங்க. இப்போ இந்த கையை இப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சு இந்த மாதிரி இந்த தையல் போட்ட இடத்துல இந்த மாதிரி நகத்தை வச்சு கீறி விட்டுக்கோங்க. அப்போ அது நல்லா பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும்.
பாருங்க, நம்ம லைனிங்கும் மெயின் பீஸும் ஜாயின் பண்ண அந்த தையல் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியுது இல்லையா? இது வந்து நம்மளுக்கு பிளவுஸ் தைச்சு பினிஷிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தையலை வந்து பிரிச்சு விட்டுறணும். இப்போ நம்ம இந்த சைடு கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடு நம்ம எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டு கையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சைடு ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு பிளவுஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் சென்டரா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கை இப்படி நேராக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நேரா வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கை மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சு நம்ம கை வந்து மார்க் பண்ணிக்க போறோம். மார்க் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து அடிச்சுக்கலாம். இதுவும் நம்ம ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போதும் நம்ம கெட்டி தையல் போட்டு தான் ஆரம்பிக்கணும், கெட்டி தையல் போட்டு தான் முடிக்கணும். நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி வச்சு நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்ம கீழே வந்து மார்க் பண்ணிருக்கோம்ல, மூணு தையல் போட்டுக்கோங்க. 4 இன்ச் 4 இன்ச் கேப் விட்டு 3 தையல் போட்டுக்கோங்க. மூணு தையல் முடிஞ்சுங்க. இங்க வந்து 1 இன்ச் கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த 3 தையலுக்கும் 1 இன்ச் கேப் விட்டு அப்புறமா ஒரு தையல் போடுங்க. அந்த தையலுக்கு அந்த பக்கமா இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த இடத்துலயும் நம்ம மார்க் பண்ணி இந்த மார்க் ரெண்டு ஒன்னா வர மாதிரி வச்சோம்னா இந்த ஜாயிண்ட் ஒரே மாதிரி வருங்க. இந்த சைடு நம்ம மார்க் பண்றோம், கை சைடு ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ஷோல்டரை சென்டரா இப்படி பிடிச்சிட்டு அது கரெக்டா கை நேரா இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குமே நம்ம வந்து அளவு பிளவுஸ் வச்சு கை மார்க் பண்ணிக்கணுங்க. இப்போ ஹார்ம் ஹோல்ல வந்து நம்ம அக்காத்து வெட்டி வச்சிருக்கோம். அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோங்க ஃப்ரண்ட் பீஸ்ல. அந்த மார்க் ரெண்டு ஒரே மாதிரி வர மாதிரி இந்த மாதிரி தூக்கி பிடிச்சி நம்ம அந்த இடத்த வச்சு இப்படி விரல் அமுத்தி பிடிச்சிக்கணும். அப்போ அதுக்கு நேராக நம்ம தையல் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். கீழே வந்து நம்ம அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கை ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம தையல் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி 3 தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டாச்சு. 1 இன்ச் தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து பிளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம ஸ்லீவ் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி 2 இதுவும் வந்து ஒரே மாதிரி உட்காந்துருக்குங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து அக்காத்து வெட்டிருக்க இடத்துல மார்க் பண்ணி ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் வந்து டிஃப்ரெண்ட் வராது. ஒரே இடத்துல உட்காந்துக்கும், எந்த இது வராது. அவ்வளோதாங்க, வந்து நம்ம லைனிங் பிளவுஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பார்த்துட்டோம். இருங்க காமிக்கிறேன். பாருங்க, இது ஃப்ரண்ட்டு கப் ஷேப்பில் இப்படி எடுத்துட்டுருக்கோம். நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து முடிச்சாச்சு. பாருங்க, நம்ம லைனிங் பிளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நல்லா இருக்குங்களா? என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி நான் வந்து தெளிவா சொல்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாய்ராம்.